Daily. Taste the Daily. நாம் இந்தி எதிர்ப்போம், சிலர் இந்தியை ஆதரிப்பார்கள். நாங்கள் மாநில சுயாட்சி கேட்போம், அதை சிலர் எதிர்ப்பார்கள். இவையெல்லாம் கூட ஒரு அரசியல் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நான் இங்கே துரைமுருகன், ஒரு MABL, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், கழகத்தின் பொருளாளர், இவ்வளவு அந்தஸ்துக்களையும் பல ஆண்டுகளாக நான் பெற்றிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் ஒரே ஒருவர், தந்தை பெரியார் அவர்கள்தான். தந்தை பெரியார் அவர்கள் இல்லாவிட்டால் இன்னும் நான் முற்றுக்கோவணம் கட்டி ஏரோட்டி கொண்டு தான் இருந்திருப்பேன். ஆகவே நம்மை பற்றி நமக்கு புரிய வைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அதற்காக அவர் பட்ட அவமானங்கள் அதிகம், எதிர்ப்புரைகள் அதிகம். தன் மீது சேரி வார்த்தை இறைத்தார்கள், எரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஒரு முறை பெரியாரிடத்தை கேட்டார்கள், ஏன் சிலர் இப்படி செய்கிறார்கள் என்று. இன்னும் அவர்கள் பழைய ஆட்களாக இருக்கிறார்கள், இன்னும் திருந்தவில்லை, வருவார்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். ஆக இந்த தமிழ் சமுதாயம் இன்றைக்கு இந்தியாவிலேயே நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள். ஆனால் அந்த பெரியாரை கூட இன்றைக்கு எதிர்த்து பேசுகிற அளவுக்கு இழிநிலை பிறவிகள் உருவாகி இருக்கிறார்கள். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிற போது அண்ணா ஒரு கூட்டமத்துக்கு வந்தார்கள். என்னை நெஞ்சி தொட்டதை சொல்லுகிறேன். குடியாத்தத்தில் ஒருவர் இருந்தார், மிக வேகமாக பேசுவார். அவர் சொன்னார், இன்னும் ஞாபகம் இருக்கிறது, இங்கே சொல்வதிலே தவறில்லை, பெரியார் என்ற ஒருவர் தோன்றாமல் இருந்திருந்தால் இந்த நாட்டில் பார்ப்பனுடைய மூத்தரம் ஹவுஸ் 3 ரூபாய் என்று வித்து இருக்கும், அதை தமிழர் வாங்கி குடித்திருப்பார் என்று பேசினார். 1952 நான் கேட்டது இன்னும் எனக்கு இருக்கிறது. கொஞ்சம் எனக்கே கூட பேட்டரி குறையுமானால் அந்த வார்த்தையை தெரிவித்துக் கொள்வேன். ஆக ஐயாவினுடைய பணி சாதாரணமானதல்ல. இந்தியாவில் நாம் அறிவாளிகளாக இருக்கிறோம் என்றால் தந்தை பெரியார் அவர்கள்தான். எனவே காரணம், அந்த பெரியாரோடு முரண்பட்டிருந்தாலும் கொள்கைகளை மாறாமல் இந்த இயக்கத்தை வளர்த்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள். அதை அடுத்து அண்ணாவுக்கு அடுத்து சுமார் ஒரு 50 ஆண்டு காலம் இந்த கட்சிக்கு தலைமை தாங்கி ஆட்சியை அற்புதமாக நடத்தியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஒரு பெரிய மாறுதலையே செய்து காட்டினார், ஒரு புதிய எழுச்சியை உருவாக்கி காட்டினார். அதற்கு பிறகு நம்முடைய இந்த தினம் நம்முடைய தலைவராக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் அந்த உணர்வுகளை, அந்த பாசத்தை, கட்டியணைக்கிற தாய்மையை அப்படியே பின்பற்றுகிற காரணத்தால் தான் அவரிடத்தில் எவ்வளவு இளைஞராக இருந்தாலும் அவருக்கு தமிழகம் தலை வணங்குகிறது. எனவே இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவே திரும்பி பார்க்கிறது. ஆனால் இதுவரையில் டெல்லிக்கு அபிஷியலாக அவர் 2 முறை தான் போயிருக்கிறார். ஆனால் டெல்லி நித்தம் ஜெபிப்பது ஸ்டாலின் ஸ்டாலின் என்ற பேச்சுத்தான். அந்த அற்புதத்தை உட்கார்ந்த இடத்திலே செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு தெரியும், கலைஞர் கூட முதலில் வந்த பிறகு அவர் ஏற்கவில்லை. ஆனால் சில திட்டங்களை வகுத்த பொழுது அவர் இந்தியாவினுடைய
மதிப்புக்குரியவராக மாற்றி காட்டினார். ஆனால் நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைக்கு இந்த இளம் பிராயத்தில் இந்த பதவி ஏற்றிருப்பது பெருமைக்குரியது. தமிழனுடைய எதிர்காலத்தில் வரலாற்றை எழுதுகிற பொழுது தளபதியினுடைய ஆற்றலை, அறிவை, பண்பாட்டை நிச்சயம் எழுதுவார்கள். எனவே அத்தகையவர் இன்றைக்கு நமக்கு தலைவாக இருக்கிறார். அந்த தலைமையை நம்பி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஒன்றை நான் உறுதி தருகிறேன், அவரை நம்பி வந்தவர்கள் யாரும் கெட்டு போகவில்லை. ஆனால் அவரை நம்பாமல் போனவர்கள் பல பேர் நடுத்தெருவில் நின்று கொண்டிருக்கிறார். எனவே உங்களை தாயன்போடு வரவேற்பார், தந்தையை போல் பாசம் காட்டுவார், தலைவனாக இரு தட்டி கொடுப்பார். ஆகவே எல்லாமல் இருக்கிற அந்த தலைவர் கட்சியை சேர்ந்திருக்கிற உங்களை இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.